வணக்கம். விவேகானந்த சரிதம் பகுதி 12. பகுதி 11இல் நரேனின் ஆன்மீக நாட்டத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பக்தரில் ஒருவரான ராமச்சந்திர தத்தர் கவனித்தார். அவர் நரேனிடம் ராமகிருஷ்ணரை சென்று சந்திக்கும்படி அறிவுறுத்தினார். அதன்படி நரேனும் தட்சிணேஸ்வரம் சென்று ராமகிருஷ்ணரை சந்திக்க முடிவு செய்கின்றார். இப்பகுதியில் அவர் ராமகிருஷ்ணரை சந்தித்ததையும் ராமகிருஷ்ணரின் பதில் குறித்தும் காணலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பதில். ஒரு நாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை காண நரேன் தட்சிணேஸ்வரம் சென்றான். ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு அவனை கண்டதில் கொள்ளை மகிழ்ச்சி. உடனேயே உள்ளே சென்று இனிப்புகளை கொண்டு வந்து அவனை ஒரு சிறு குழந்தையாக கருதி அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்து விட்டார். அவன் மீது பேரன்பு கொண்ட அன்னையானார் அவர். பிறகு நரேன் தான் இதுவரை பல குருமார்களிடம் கேட்ட அந்த கேள்வியை அவரிடம் கேட்டான். ஐயா, தாங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா? ராமகிருஷ்ணரும் ஆம், உண்மையில் தரிசித்திருக்கிறேன் என்று பதிலளித்தார். உன்னை பார்ப்பதைப் போலவே அவரையும் தெளிவாக பார்க்கிறேன். உன்னை கண்டு பேசுவது போலவே ஒருவரால் கடவுளை காணவும் பேசவும் முடியும் என்றும் கூறினார். இந்த பதிலை கேட்டு நரேன் ஆச்சரியம் அடைந்தான். அவன் உள்ளம் ஆனந்தத்தால் நிறைந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறிய அனைத்தையும் அவன் கவனமாக கேட்டான். நான் தேடிக்கொண்டிருந்த குரு இவரே என்று நரேனின் மனம் கூறியது. நரேன் அவருடைய சீடனானான். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கடவுளை கண்டவர் என்று நரேன் அறிந்திருந்தான். இருப்பினும் கேள்விகள் கேட்காமல் எதையும் அவன் ஒப்புக்கொள்வதில்லை. இதையே ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் விரும்பினார். தன்னிடம் வந்த இளைஞர்கள் சுயமாக சிந்திப்பதையும் கேள்விகள் கேட்பதையும் அவர் வரவேற்றார். நன்றி.